இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள யாவாகிய யாசுவமிஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் யாவாகிய யாசுவமிஷியாவுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய செய்திக்காக ஏசாயாவினுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை யாராவது ஒரு சத்தமாக வாசிங்க. யா என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் யாவுடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று எழுதி வைத்தான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்ததின் நோக்கம் நம்மை ரட்சிக்க வந்ததனுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிற நாம் அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி? கீதவாத்தியங்கள் மூலமாக கீர்த்தனம் பண்ண வேண்டும். வேத வசனத்தை நாம் கேட்கிற போது ஐயோ கிட்டார் இல்லை, மியூசிக் கீதவாத்தியங்கள் எதுவும் இல்லையே என்று சொல்லி ஏங்கலாம். ஆனால் வேத புஸ்தகம் சங்கீதங்களுடைய புஸ்தகம் 92:2 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். ஆமென். அப்போ வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன சொல்லுது அப்படின்னா, சுரமண்டலத்தை குறித்து சொல்லும் போது, கீதவாத்தியங்களை குறித்து சொல்லும் போது பரலோகத்தின் தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறது என்ன என்று சொன்னால் 10 நரம்பு வீணை. அல்லேலூயா. இந்த வீணையினால் தேவாதி தேவனை ஆராதிக்க வேண்டும். உடனே நம்ம சொல்லுவோம், பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு வாசிச்சாங்க, எங்க வாசிச்சாங்க? அந்த கேள்விக்குள்ளாக கடந்து போகணும். இரண்டாவது, புதிய ஏற்பாட்டில் யாசுவா பிரசங்கித்த பின்பு, யாசுவா இந்த பூமியிலே கடந்து வந்த பின்பு, யாசுவாவாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய சீசர்களாக இருந்தாலும் சரி, யாருமே எந்த விதமான கீத வாத்தியங்களை உபயோகப்படுத்தவில்லை. ஏனென்றால் அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அது கொடுக்கப்படவில்லை, அவர்கள் அதை செய்யவில்லை. அதுபோல கீத வாத்தியம் என்று சொல்லக்கூடிய மியூசிக் கருவிகளுக்கு தந்தை லூசிபர். அப்ப எப்படி ஆராதனையின் மத்தியில் பிசாசுக்குரியதை நம்ம உபயோகப்படுத்தலாம்? அப்படியானால் நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? இதை அறிஞ்சிக்கணும். நான் இப்போ அதுக்குள்ள நான் கடந்து போகல, ஏன்னா எனக்கு அதல்ல செய்தி. செய்தி வந்தவர் எதற்காக வந்தார்? வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இந்த பூமியிலே மனிதனாய் கடந்து வந்தார். வந்தவர் எதற்காக கடந்து வந்தார் என்பதை அறிய வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், யாவோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆமென். எதுக்கு வந்தார்? நான் படுகிற வேதனையில், நான் படுகிற பிரச்சனையில், எனக்கு வருகிற உபத்திரவத்தில் எனக்கு ஆதரவாக இருக்க வந்தார். அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அதனால்தான் வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் நினைக்கிறேன், அதுல 20வது வசனமா, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன், மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார். ஆமென். ஆமென். யாவா யாசுவாவை வாரும். எதுக்கு வந்தார் அல்லவா? அப்ப அவர் எதுக்கு வந்தார்? அவரே சொல்றார். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தில் அவரே சொல்றார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பார்த்தீங்களா? வேத வசனம் சரியா அவரே சொல்றாரு. நான் எதுக்கு வந்தேன்? உங்களை விடுதலையாக்க வந்தேன். நான் விடுதலையாக்கினால் உங்களுக்கு மெய்யான விடுதலை. அது மாதிரி 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனமா, கர்த்தரே ஆவியானவர், யாவுடைய ஆவி எங்கு அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. அப்ப விடுதலை வேணும். விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இந்த பூமியில் கடந்து வந்தார். ஆனா நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கா? எத்தனை பேர் உண்மையிலேயே விடுதலை பெற்றிருக்கிறீங்க? விடுதலை மீன்ஸ் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொண்டோமா
என்று கேட்டால் இல்லை. ஆனால் இன்றைக்கு சபைகளிலே கடந்து போகிற பிள்ளைகள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு சிஎஸ்ஐ மார்க்கத்தை விட்டு பெந்தகோஸ்தே சபைக்கு கடந்து போவார்கள். அங்கே கடந்து போன பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்நிய பாஷையை பேச தொடங்கிவிட்டால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது விடுதலை. அந்த விடுதலையை முழுமையாக பெற்றுக்கொண்டவன் யார்? அப்படி பெற்றுக்கொண்டவன் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழ முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொண்ட ஏனோக் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொண்ட எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் ஏன் இன்னும் இந்த பூமியில் இருந்து ஆராதனை என்ற பெயரில் ஆராதித்து விட்டு பாவச் செயல்களை செய்து கொண்டிருக்கிறான்? அப்படியானால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. இன்றைக்கு ஊழியர்கள் ஜனங்களிடத்தில் கற்றுக் கொடுக்கிற பாடம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். முக்கியமாய் இந்த வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்துகிறது சிபிஎம் சபை விசுவாசிகள். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. எங்களுக்கென்று ஒரு இடம் ஆயத்தமாக இருக்கிறது, நாங்கள் சீயோனுக்கு கடந்து போக போகிறோம். ஆனால் அவங்க பாஸ்டர் சொல்லுவார், இல்லடா சீயோனுக்கு நாங்கள் தான் போவோம், நீங்கள்லாம் வேற இடத்துக்கு போவீங்க. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த வார்த்தை கேட்குறதுக்கு. என்னதான் சபைக்கு போனாலும் பாஸ்டரும் விசுவாசியும் ஒரே இடத்துல போக மாட்டாங்களாம். அது அவங்களுடைய கோட்பாடு. ஆனால் இங்கே பாஸ்டர்னு கிடையாது, விசுவாசின்னு கிடையாது, எல்லாரும் ஒன்று. முதல்ல மனம் திரும்பினியா? இரண்டாவது அவருடைய நாமத்தை தரித்து பாவ மன்னிப்பை சுதந்தரித்து கொண்டாயா? மூன்றாவது அவரை விசுவாசிக்கிறாயா? இந்த கேள்விக்குள்ளாக தான் கடந்து போகிறாரே தவிர பாஸ்டருக்கு தனி இடம், விசுவாசிக்கு தனி இடம்னு எங்கேயும் இல்லை. ஏனென்றால் எனக்கு தெரிந்து எனக்கு முன்னாடி மரித்து போன பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் எனக்காகவும் உனக்காகவும் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மரித்து போன அத்தனை பரிசுத்தவான்களும் எனக்காகவும் உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம். இந்த இவர்கள் எல்லாரும் சொல்றாருல, அங்க ஒரு பெரிய பட்டியலை போட்டிருப்பாரு. அந்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றோம், நல்ல சாட்சி பெற்றோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். மனவாட்டி என்கின்ற ஸ்தானமாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நன்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நன்மையானதொன்றை நமக்கென்று நியமித்திருக்கிறார். இங்க வாழ்றவன் பெரிய பாக்கியவான். தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, இந்த வாழ்கிற வாழ்க்கை மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா மனவாட்டி ஸ்தானம் இவனுக்கு கொடுக்கிறார். நீங்கள் நினைப்பீங்க, இல்லையே வசனம் அப்படி சொல்லலையே, முதலாவது மரித்தவர்கள் முந்தி மனவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பின்புதானே நீங்கள். அப்போ எப்படி நீங்கள் உயிரோடு இருக்கிறவன்னு சொல்கிறீங்க? அந்த கேள்வி உங்களுக்கு வரும். இந்த உயிரோடு இருக்கிறவன் அந்த ஸ்தானத்துக்குள் கடந்து போனால் மட்டும்தான் மரித்தவனுக்கு முதலாவது அந்த நிலையை கொடுக்கிறார். அனுபவத்தில் கடந்து வர வேண்டியது உயிரோடு இருக்கிறவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவன் வாழ்கிற வாழ்க்கையை வைத்துதான் மரித்தவர்கள் காத்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த காத்திருக்கிற ஜனங்களுக்கு மனவாட்டி ஸ்தானத்தை கொடுக்க போகிறார். அப்படியானால் நாம் மட்டும்தான் மிகவும் முக்கியமானவர்கள். நம்மை வைத்துத்தான், நம்முடைய வாழ்க்கையை வைத்துத்தான், நாம் நடக்கிற நடவடிக்கைகளை வைத்துத்தான், பரிசுத்தத்தை வைத்துத்தான், மறுரூபத்தை வைத்துத்தான் இளைப்பாறுதலில் இருக்கிறவர்களுக்கு மனவாட்டி ஸ்தானம். அல்லேலூயா. நாம் ஒருவேளை அந்த ஸ்தானத்தை அடையாமல் போனால் அவர்களால் அந்த ஸ்தானத்தை அடைய முடியாது. காத்திருக்க வேண்டியதுதான். இன்னும் எத்தனை வருடமானாலும் அவர்கள் காத்திருக்க வேண்டியதுதான். எங்கே காத்திருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. சிலர் சொல்வார்கள், அவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவர்கள் நரகத்தில் போயிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் கல்லறையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, அவர்கள் அங்கே இருக்கட்டும், நான் அதனுடைய ஊடாய் கடந்து போகவில்லை. இப்ப விடுதலை அல்லது ரட்சிப்பு நமக்கு உண்டாக பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில் கடந்து வந்தார். ஆம், ஆனால் நாம் அதை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோமா? முதல்ல அவர் என்னென்ன விடுதலையை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார், இதை முதல்ல புரியணும். முதல்ல
அவர் அவருடைய ஜனம் என்று சொல்லக்கூடியவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 51:3 வாசிக்கிற போது, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, என்னுடைய பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. அப்ப எனக்கு விடுதலை இல்லை. ஏன்னா எனக்கு தடை என்னுடைய எதிரி, என்னுடைய பாவம். என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிப்போமே ஆனால், நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் யாவுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ உங்களுடைய எதிராளியாகிய பாவம் உங்களை விடாது. பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்குமா? இத ரோமர் 7:11 நீங்க வாசிக்கிற போது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆமென். அல்லேலூயா. பாவமானது கற்பனையின் மூலமாய் அது என்ன செய்யுது? உயிரடையுது, பலனடையுது. அது என்ன வஞ்சிக்குது. ஏன்? நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன், பாவத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். பாவத்தை வெறுக்கிற கூட்டம் யாராவது இருக்கீங்களா? இந்த பாவம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விடுவோமா? நினைப்போம். நினைக்கிறது தப்பு இல்லை. நினைக்கிறது ஜெயமா என்று கேட்டால் இல்லை. நினைக்கிறோம் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் நினைக்கிறோம், ஆனா செய்கிறோம். ஏன்? அந்த பாவத்திற்கு நாம் அடிமைகளாயிருக்கிறோம். இதான் உண்மை. நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்க யாருக்கு அடிமையா இருக்கிறீங்களோ அந்த எஜமான் உங்களை ஆண்டு கொள்வான். நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. பாவம் உங்களை ஆண்டு கொண்டால் நீங்கள் பாவத்திற்கு அடிமையா இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் பாவத்தை விட்டு ஜெயம் பெற முடியாது. ஆனா நீங்க வெளியில பரிசுத்தத்தை நிறைய காட்டலாம், உங்களை நல்லவன்னு நிறைய பேர் சொல்லலாம், ஆனா அதெல்லாம் வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்ட்டு. ஏன்னா உங்க சிந்தனையை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு பாவம் அதிகமாக செய்கிறது எங்க அப்படின்னா சிந்தனையில். பாவம் அதிகமாக செய்கிறது, அந்த சிந்தனை வருவதற்கு காரணம் உங்களுடைய 2 கண்கள். இந்த கண்களில் இருந்து இச்சையானது பிறப்பித்து உங்களுடைய மூளைக்கு கடந்து போகும். அந்த மூளையானது உங்களுடைய அவயங்களுக்கு அந்த பாவ இச்சைகளை பிரவேசிக்க பண்ணும் போது நீங்கள் பாவ சிந்தனைக்குள்ளாக கடந்து போய் அதிகமான பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள். ஏன்னா நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு அடிமையாகிறதுனால் மட்டுமே பாவம் நம்மளை ஜெயிக்கிறது. இதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, பாவிகளை ரட்சிக்க மேசியா யாசுவா உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்கள் பிரதான பாவி நான். இப்ப வேதம் என்ன சொல்லுது? பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். சரி, இப்ப எனக்கு ஒரு கேள்வி. மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தது பாவிகளை ரட்சிப்ப, ஆனா பாவி எல்லாரையும் ரட்சிக்க மாட்டேங்கிறாரே, ஏன்? முதல்ல அவர் யாருன்னு விசுவாசிக்கணும். இந்த கேள்விக்கான பதில் அவர் யார் என்பதை போட்டோக்கள் மூலமாக, டிராயிங் மூலமாக நீங்கள் காண முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அவருடைய பேர் என்னதென்று அறியணும். அவருடைய நாமத்துக்குள் கடந்து போனாதான் உங்களை அவர் மன்னிப்பார். ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகளுடைய பாவத்தை தான் மன்னிக்கிறார். ஆனா இன்னைக்கு பேர் தெரியல, தெரியுமா? நான் மறுபடியும் ஒரு கேள்விக்குள்ளால கடந்து போயிட்டு செய்திக்கு போகலான்னு நினைக்கிறேன். சுமார் 320 வருஷங்களாக தமிழ் வேதம் என்கின்ற பைபிள் வைத்திருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு பைபிள் இல்லை, இன்னைக்கு தான் பைபிள்னு வச்சிருக்கிறோம். அன்னைக்கு தம்புரான் வணக்கம், சரி இருக்கட்டும். இந்த 320 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேதம் எது? தமிழ் அப்படி ஒரு வேதமே இல்லையே. வேதம் இல்லாத போது நீ எதை யாரை ஆராதித்தாய்? அப்போ ஒரு கடவுள் பேர் தெரியாது. ஆனா முதல்ல இறங்கின வேதத்துக்கு தம்புரான் என்கின்ற பட்ட பெயர் கொடுக்கப்பட்டது. தம்புரான், கடவுளுடைய பேர் தம்புரான். இப்ப தம்புரானுடைய சந்ததியில வந்த நீ
ஏதோ பேரை வச்சு மனுஷனுடைய உபதேசங்களினால் பராபரன், சர்வேஸ்வரன் என்றெல்லாமோ பேரை வைத்து இன்னைக்கு இயேசு என்ற பெயரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த பெயர் எருசலேமில் இருந்தவருடைய, உனக்காக அடிக்கப்பட்டேன் என்று நம்புகிறவருடைய பெயர் இதுவா? ரோம சக்கரவர்த்திகளால் தீர்ப்பெழுதப்பட்டு ரோம வீரர்களால் கொலை செய்யப்பட்டு மரித்து உயிர்த்தவர் இந்த தமிழ்நாட்டில் வைத்த பெயருடைய இயேசுவா என்று கேட்டால் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வேற ஒரு பெயர் உண்டு எபிரேயத்தில், ஆனால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இயேசு என்ற பெயர். மொழிபெயர்க்கிறதுக்கு நீயும் நானும் யாரு? நிசாரம் உன் பேரையும் என் பேரையும் மொழிபெயர்த்து சொன்னா ஒத்துக்குவியா? ஒருவேளை ஒத்துக்கலாம். ஆனால் உன்னை பேங்கில் போனால் ஒத்துக்க மாட்டான், பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டில் போனால் உன்னை ஏற்றுக்க மாட்டான். அங்கே உன்னை தூக்கி வெளியே தள்ளிவான், போட நீ யார் அப்படின்னு வெளியே தள்ளி விட்டுருவான். ஏன்னா பாஸ்போர்ட்டில் ஒரு பேர் இருக்கும், நீ சொல்கிறது ஒரு பேராக இருக்கும். பேங்க் புக்கில் ஒரு பேர் இருக்கும், நீ கையெழுத்து போடுறது ஒரு பேராக இருக்கும். உனக்கு காசு கொடுப்பான் இல்லையே? ஏன் இதை உணர மாட்டேங்கிற? அப்ப ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு கொடுக்கிறது யார், எந்த நாமம் என்பதை அறிகிறது ரொம்ப முக்கியம். உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அற்புதம் நடக்கலையா, அதிசயம் நடக்கலையா? ஒன்று அன்பா சொல்றேன், என்னுடைய பக்கத்தில் இருக்கிற மார்க்கமாகிய என்னுடைய சகோதரர்களாகிய இந்து மார்க்கத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. என்னுடைய உடன்பிறப்பாகிய இஸ்லாமிய மார்க்கத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அதற்காக நீ அங்கே போவாயா? அங்கு இருக்கிறவனை அது தவறு, இங்கு வா என்று அழைக்கிறாய் அல்லவா? அப்ப அற்புத அடையாளத்திற்காக அவன் வரவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரிந்து வேப்பலையின் மூலமாக அற்புதம் நடக்கும், மயில் தொகையின் மூலமாக அற்புதம் நடக்கும், ஏன் கல்லறையின் மூலமாக கூட அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மதத்தில் நீங்கள் கடந்து போவீர்களே, ஆனால் அங்கு ஒரு கல்லறை இருக்கும், அந்த கல்லறையில் இருந்து அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அற்புத அடையாளத்தை வைத்தல்ல, என்னுடைய வேதம் சொல்லுகிறது அற்புத அடையாளங்கள் ஒளிந்து போகும். ஆனால் அவருடைய பெயரை சிந்திக்காமல் இருக்கிறாய் அல்லவா? எந்த பெயரில் ரட்சிப்பு உண்டாகும்? ஆமென். எனக்கு தெரிஞ்சு உண்மை சொல்றேங்க, தப்பா சொல்லல. என்னுடைய சகோதரர்கள் ஒரு மரத்தை எடுத்தாங்கன்னா அந்த மரத்தில் கொண்டு போய் துணியை கட்டுறாங்க, அதுக்கு முன்னாடி நின்று முழு மனசோட அதை வணங்குறாங்க. அவங்களுக்கு அங்கே அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. நான் என் கண்ணால் பார்த்துருக்கிறேன், நடக்குது அது. அப்ப அற்புத அடையாளத்திற்காக இங்க வராத, இங்க ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக வர வேண்டும். அந்த விடுதலை எந்த நாமத்தில்? ஏன்னா அவரே சொன்னார். யாரு? நீ சொல்றியே பரிசுத்த வேதாகமம். அந்த வேதாகமத்தில் லூக்காவுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கிற போது மனுஷகுமாரனாகிய அவர் சொல்றார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கிய சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. கேட்கிற இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க. எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் ஒரு நாமம் இருக்கிறது, அந்த நாமத்தில் தான் பிரசங்கிக்கப்படணும் என்று சொன்னாரு. அந்த நாமம் எந்த நாமம்? இயேசு என்ற நாமம் தமிழர்கள் மத்தியில், ஜீசஸ் என்ற நாமம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மத்தியில், ஈசோஸ் என்ற நாமம் ரோமாபுரி மக்கள் மத்தியில். சரி, அப்ப உலகம் முழுவதும் ஒரு நாமம் வரணும் வேண்டும் அல்லவா? இதைத்தான் சகரியால கூட சொல்லும்போது சொல்றார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். அந்த ஒரே நாமம் எது? அந்த நாமத்தில் தான் ரட்சிப்பு, அந்த நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு, அந்த நாமத்தில் தான் மறுரூபம், அந்த நாமத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அது எங்கே? இன்றைக்கு ஜனங்களை வஞ்சிச்சு கொண்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பாவி ஜனங்கள். நான் வேதபாரகன் என்று சொல்லி, நான் ஆசாரியன் என்று சொல்லி, நான் பாஸ்டர் என்று சொல்லி, நான் பிரதர் என்று சொல்லி ஜனத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஏமாற்றுக்காரரை விட்டு ஜனங்கள் வெளியில் கடந்து வந்து சிந்திக்கணும். ஆறாவது அறிவான பகுத்தறிவை சிந்திக்கும் போது அவர்களுக்கு புரியும், நான் கற்றுக்கொண்டது தவறு. கழிந்த நாளில் என்னிடத்தில் ஒரு சகோதரன் மதுரையில் இருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னான், ஐயா, பல வருடங்களாக எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி,
தமிழர்கள் இயேசு என்று சொல்லுகிறார்கள், ஆங்கிலேயர்கள் ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் உண்மையான கடவுளுடைய பெயர் என்ன என்பது எனக்கு குழப்பமாக இருந்தது. உங்களுடைய செய்தியை கேட்டது நிமித்தமாக மட்டுமே இன்றைக்கு எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஜனங்கள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாரால்? பிரசங்கிகளால். உண்மையான நாமம், தேவனுடைய நாமம் இன்னதென்று அறிந்து பாவ மன்னிப்புக்குரிய அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்காமல் மக்களை ஏமாற்றி காணிக்கைக்காகவும் தசபாகத்துக்காகவும் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமிக்கு கடந்து வந்தது பாவிகளை ரட்சிக்க. இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை ரட்சிக்க அவரை மெய்யான தேவனாய், அவர்தான் மேசியா என்று சொல்லி விசுவாசித்து அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் உங்கள் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். பாவ மன்னிப்புக்கென்றே யாவாகிய தேவன் யாசுவாவாக இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த யாசுவாவாகிய தேவன், வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கடந்து வருகிறார். அப்ப அந்த நாமத்தை எவன் விசுவாசித்து எவன் ஒருவன் தரித்துக் கொள்கிறானோ, ஏற்றுக்கொள்கிறானோ, அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். சும்மா எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்க மாட்டார். நினைக்கிறாங்க எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுறோம் அப்படின்னா, தயவு செய்து வசனத்தை வார்த்தையை கேட்குற ஊழியக்காரர்கள்ட்ட ஒன்று அன்பா சொல்லுவேன். ரோமன் கத்தோலிக்கர்கள்ட்ட மக்களை அங்கேருந்து சபையிலேருந்து திருடி கொண்டு வராதீங்க, அல்லது அவர்களை கூட்டிகிட்டு வராதீங்க. ஏன்னா அவர்களுக்கு அங்கேயே பாவ மன்னிப்பு இருக்குது. எப்படி இருக்குது? அவங்க சாமியார்கிட்ட போய் பாவத்தை அறிக்கை பண்ணால் பாவத்தை மன்னிக்கிறார். 2 அருளுரைந்த மறையை சொல்லி, இல்லை ஒரு பிதாசுவன் போடு, ஒரு 10 கட்டளை போடு என்று சொன்னால் அவர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள், அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இங்கே வந்து நீ ஏன் ஏமாற்றுகிறாய்? உண்மையான நாமம் யாசுவா மேசியா என்பதை ஜனங்களுக்கு சொல்லி அந்த நாமத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை நீ கொடுப்பாயானால் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, அவன் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்ப இரண்டாவது சம்பவம் என்ன? முதல் சம்பவம் பாவத்திலிருந்து ரட்சிக்க, இரண்டாவது சம்பவம் வியாதியிலிருந்து விடுதலையாக்க. அல்லேலூயா. ஏன்? முதல்ல பாவம் நம்மளை வஞ்சிக்கும், ரெண்டாவது வஞ்சனை வியாதி. பாவம் மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்காது, அதே மாதிரி வியாதியும் சமாதானத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில கடந்து வந்து நீ அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உனக்கு தரக்கூடிய அடுத்த விடுதலை வியாதியிலிருந்து. ஏன் அப்படின்னா, யாத்ராகமத்துடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, நீ உன் தேவனாகிய அவன் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக யா என்றார். நானே உன் பரிகாரியாகிய யா. எதுக்கு பரிகாரி? உன்னுடைய வியாதியை ஒன்னிட்ட வராம இருக்கிறதுக்கு, அந்த வியாதியினால உனக்கு உபத்திரம் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு நான் தான் பரிகாரி. உனக்கு நான் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் அப்படின்றார். அல்லேலூயா. இப்ப முதல்ல நீங்க விசுவாசிக்கணும், எகிப்திற்கு வர பண்ணின எந்த விதமான வியாதியும் எனக்கு வரக்கூடாது. ஏன்னா குணமாகாத வியாதி எதுவோ அது எனக்கு வரக்கூடாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதுக்கான வசதி உன்கிட்ட இருக்கா? இல்லை அப்படின்னா அது உனக்கு குணமாகாத வியாதி. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு காய்ச்சல் வந்திருக்குது, அது விஷக்காய்ச்சல், அதுக்கு மருந்து இருக்குது, ஆனால் உன்கிட்ட பணம் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கி அதை குணப்படுத்த முடியலை அப்படின்னா அது உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது குணமாகாத வியாதி. உனக்கு அது குணம், அடுத்தவனுக்கு குணமாகும், ஆனால் உனக்கு குணமாகாது. ஏன்னா தேவன் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அதை அனுமதித்திருக்கிறார். உன்னோட பணம் இல்லாதபடி மேல் ஆஸ்பத்திரிக்கு கடந்து போக முடியாத அளவுக்கு அந்த வியாதியிலே நீ மரித்து போவதோ, அந்த வியாதியில் நீ கஷ்டப்படுவதோ, அந்த வியாதியில் நஷ்டப்படுவதோ, அந்த வியாதியில் நீ சமாதானத்தை தொலைத்து கொண்டு வாழ்வதையோ தேவன் உனக்கு அனுமதித்திருக்கிறார்.
யோசுவா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கதான் சிக்கல். நான் என்னுடைய வியாதியிலிருந்து எப்படி தப்பித்துக் கொண்டிருக்கிறேன்? எப்படி எனக்கு விடுதலை கிடைத்துக் கொண்டிருக்கிறது? அது விடுதலையை கொடுக்கிறதா இல்லையா? 6 நாள் நான் வியாதிப்படுறேன், ரைட், பரவாயில்ல. 7வது நாளாவது எனக்கு விடுதலை கிடைக்குதா? பிரச்சனை இல்லை, தப்பிட்ட. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ அதுக்கு அடிமையாய் கடந்து போனால் விடுதலை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால தான் தேவன் சொல்றார். வாசிங்க யாத்ராகமத்துடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய யாவையை சேவிக்க கடவீர்கள். ஆமென். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நல்லா புரிஞ்சுடுங்க. நீ சேவிச்சா போதுங்க. ஒழுங்கா, இங்கதான் நமக்கு பிரச்சனை. ஒழுங்கா சேவிக்க மாட்டோம்ல. வியாதி ஏன் வருது அப்படின்னா, ஆராதிக்கிற முறைமை தவறு, ஜெபிக்கிற முறைமை தவறு, உபவாசிக்கிற முறைமை தவறு. ஆனபடினால் வியாதி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. வியாதியை வரவிடாமல் இருக்கணும்னா உன்னுடைய விசுவாசத்தில் பங்கம் இருக்கக்கூடாது, உன்னுடைய ஜெபத்தில் பங்கம் இருக்கக்கூடாது, உன்னுடைய உபவாசத்தில் பங்கம் இருக்கக்கூடாது, உன்னுடைய நம்பிக்கையில் பங்கம் இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அதே மாதிரி உபாகமத்தினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். வியாதி, உனக்குள்ள வியாதியை யாருக்கு கொடுக்க போறார் பாத்தியா? இங்கதான் நீ நம்ப வேண்டிய விஷயம். வேதத்தை நம்பு, வேற எதையும் நம்பாத. உனக்கு வர வேண்டிய உபத்திரம், உனக்கு வர வேண்டிய வியாதியை உன் சத்துரு கையில கொடுத்துருவாரு. கொஞ்சம் யோசித்து பாரு. அப்ப நீ அவருக்கு பிள்ளையா இருக்கணும். நீ அவருக்கு பிள்ளையா இருந்தா அது போக வேண்டிய இடத்துக்கு போகும். உண்மை சொல்றேன். ஒரு நாள் ஒரு சகோதரி நம்முடைய சபையில் இப்போ இருக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க, கன்னத்தில் கையும் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க. அவங்க தான், இவங்க பிசாசு பிடிச்சு ஆடுறாங்க. இவங்களுக்கு ஒரு வியாதி. இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும். அவங்களே சொல்றாங்க வேணும். இப்போ நானும் என் மனைவியுமாக போய் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுற நேரம் அந்த பிசாசு சொல்லுது, இப்போ என்னை விட்டேன்னா நான் வந்த இடத்துக்கு போயிடுவேன். எங்கே போவேன்? அவங்க அக்காள்கிட்ட போயிடுவேன். அவங்க அக்காள்கிட்ட ஏன் போகிற? அவள் தானே என்னை இங்கே வர சொன்னா. அவள்கிட்ட இருந்ததோ அவள் இங்கே என்னை கடத்தி விட்டா, நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ நீ என்னை விரட்டுற, நான் அங்கே போயிடுறேன். இப்போ நான் சொன்னேன், சரி போ. ஏங்க, அது வரைக்கும் நல்லா இருந்தவ இப்போ பார்த்தீங்கன்னா இழுப்பு நோயில் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்குறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனக்கு இதான் பிடிக்கும். உன்னிட்டேருந்து ஒரு பிசாசு போகுதுன்னா எனக்கு அடையாளம் தெரியணும். அடையாளம் இல்லை, அது நீ பார்க்கணும் அந்த அடையாளத்தை. அடையாளம் இல்லை அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் உன்ட்ட இந்த பிசாசு போச்சுன்னு. நான் வந்து சொல்லக்கூடாது உன்ட்ட பிசாசு போச்சு, உன்னுடைய வியாதி போச்சுன்னு. நீ சொல்லணும், ஆமா இத்தனை தேதி இத்தனை மணிக்கு என்னட்ட இருந்த பிசாசு இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லணும். என்கிட்ட நாகர்கோயிலில் ஆசாரி பள்ளத்தில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அங்கே ஆராதனை நடத்திட்டு இருந்தோம். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் போராட்டம். என்ன போராட்டம் அப்படின்னா, மாமனாரை வாதம் அடித்து செத்துருச்சு. அந்த அம்மா தான் சாட்சி. அடித்து வந்துச்சு. குழந்தைனார ரத்தம் வாதம் அடித்து செத்துருச்சு. அப்படிதானேம்மா? செத்துருச்சு. இப்போ என்ன, பிள்ளைய வாதம் அடிக்கணும். இந்த நேரத்தில் பார்த்து நாங்கள் உள்ளால போகிறோம். அவங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம், உண்மையை ஆராதிக்கிற வரைக்கும் பிசாசு ஒன்றை சேதப்படுத்தாது. இப்போ அந்த அம்மா பிசாசை துரத்துறதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அந்த அம்மா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் பிசாசு போயிடுச்சு. போச்சா? எப்படி போயிடுச்சு? எனக்கு திருப்தி. ஏம்மா ஜெபம் பண்ணுமா, ராத்திரி 11:30. கொஞ்சம் கழிச்சு போனோம், பிசாசு இருக்குது. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அது நடக்கும். பிசாசு போனால் அடையாளத்தை உனக்கு காண்பிக்கும். அது எங்கேருந்து வந்ததோ அங்கே போய் அடித்து தொலைச்சிட்டு தான் போகும், ஜாக்கிரதை அப்படின்னு. எங்க 12:01 ஃபோன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பிசாசு போச்சு. போன பிசாசு பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தவனை கொலை பண்ணிடுச்சு, செத்துட்டான்.
ஒன்று புரிஞ்சுக்கோ, பிசாசு அடையாளம் இல்லாமல் போகாது. உடனே வேதத்தில் தேடுவீங்களா? யோசுவா லேகியோன் பிசாசை துரத்தின போது ஒரு மனுஷனிடத்தில் இருந்த பிசாசை பன்றி கூட்டத்திற்கு துரத்தினார். பன்றிகள் கடலில் விழுந்தது, மரித்தது. அப்ப அடையாளம் இல்லாம எதையும் செய்ய மாட்டார். ஆனா நீ அடையாளத்தை தேடாத, அடையாளத்தை அவர் வச்சிருக்கிறார். ஒன்னிட்ட இருக்கிற பிசாசு போறதுக்கு, ஒன்னிட்ட இருக்கிற வியாதி போறதுக்கு அடையாளம் உண்டு. அல்லேலூயா. இப்போ அவர் வந்தது வியாதியை ஒன்னிலிருந்து மாற்ற. விசுவாசி, நீ வியாதிஸ்தனாக படுத்திருக்கிறது, அது எந்த வியாதியா இருக்கட்டும், வியாதிஸ்தனாக படுத்திருக்கிறது என் தேவனுக்கு பிடிக்காது. உங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு தன்னுடைய பிள்ளைகள் வியாதியாய் படுத்திருக்கிறது பிடிக்குமா? உன் பிள்ளை வியாதியாக படுத்திருந்தா உனக்கு பிடிக்குமாமா? பிடிக்காதுல்ல. அப்போ நீ அவருக்கு பிள்ளையாக தானே இருக்கிற. அப்பா அவருக்கு தெரியும்ல, ஐயோ இது என் பிள்ளைக்கு வியாதி இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு பிசாசு இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு பாவம் இருக்கக்கூடாது, என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கணும் நினைப்பாரா இல்லையா? அதனால தான் அவர் உனக்காக வந்திருக்கிறார். இரண்டாவது வியாதியை மாற்ற. மூன்றாவது ஒரு காரியம் சொல்றாரு. 1 யோவானுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தின் மூலமாக, அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. யார்கிட்ட பயம் இல்லை? பயம் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு பிள்ளை இல்லை. எப்படி? அப்போ இது என்ன அநியாயம்? பிசாசை கண்டா பயம் இல்லாம இருக்குமா? அப்படித்தானே கேட்ப? எஸ், பயப்படக்கூடாது. ஒன்னில் யாசுவா இருந்தா நீ பயப்பட மாட்ட. ஆனா பயப்படுகிறவன் யாவாகிய யாசுவா மேசியாவுக்கு பிரியமா இருக்க முடியாதான். இந்த விஷயத்துல நிறைய பேரு யாசுவா மேசியா விட்டு தூரம் போயிடுவாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டதா? ஆமா. வியாதி போச்சா? ஆமா, சந்தோஷம். ஆனா பயம் போச்சா? இல்லையே. அப்ப அந்த வசனத்தை மறுபடியும் இன்னொரு ஆள் வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை. நல்ல கேளுங்க. அன்பிலே அன்பு பூரணமாக இருந்தால் பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப உன் அன்பு சரியில்லை. யார்கிட்ட வச்சிருக்கிற அன்பு? புருஷன் பொண்டாட்டிகிட்ட, பொண்டாட்டி புருஷனும் தாய் தகப்பன் பிள்ளைகள்கிட்ட இல்லை. அவர்கிட்ட வச்சிருக்கிற அன்பு சரியில்லை. அவருக்கும் நமக்கும் உள்ள அன்பு சரியா இல்லாததினால பயம் உண்டாகுது. பிசாசை கண்டு ஏன் பயப்படுற? உனக்கும் அவருக்கும் சரியான கனெக்ஷன் இல்ல. அவர் உனக்கு பூரண அன்பை தரல. ஆனபடினால பார்த்தா பயம். ஆமென். இதை குறித்து வேதத்தில் வாசிக்கிற போது 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்துக்குள் கடந்து போவோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, பயமுள்ள ஆவியை நமக்கு தரல. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு தெரியும், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை. ஏங்க, பயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா தெளிந்த புத்தி இல்லையா? வித்தியாசமா இருக்குல்ல வசனம். புத்தி சரியில்லைன்னா பயம் வருமா? பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அப்ப பயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவன் இருதயம் சரியில்லை, அவனுடைய புத்தி சரியில்லை, ஆனபடினால் அவனுக்கு பயம் வருது. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யோசுவா உன்னை நேசித்தபடினால், உன்னை பிள்ளையை பாவித்தபடினால் உன்னை பயத்துக்குரிய ஆவிக்குள்ளாக அவர் வைக்கல. பயம் இல்லாமல் நீ வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீயோ புத்தி சரியில்லாததுனால பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆமென். இப்போ 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற போது, அன்பிலே பயம் இல்லை, ஆமென், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, ஆமென், பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நல்லா கேட்டீங்களா?
இப்போ இந்த வசனத்தை தயவு செய்து மனப்பாடம் பண்ணிங்க. ராத்திரியில் தென்னை ஓலை ஆடுனா ஆள் யாரோ நிற்கிறாங்க, அதான் இங்கே வாங்க, இங்கே வா குட்டி இங்கே வா, யாரோ நிற்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு மாப்பிள்ளை பொண்டாட்டியை கூப்பிடுவான், பொண்டாட்டி மாப்பிள்ளையை கூப்பிடுவான். வாழை தாறு ஆடுனா போதும், வாழை மரத்தினுடைய தாறு ஆடுனா போதும், ஆள் நிற்கிற மாதிரி புடவா செஞ்ச மாதிரி ஒரு பயம். உங்களுக்கு தெரியுமா? கேட்டா விசுவாசின்னுவான். சொந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறவன் கிச்சனில் போக மாட்டான் ராத்திரி 11 மணிக்கு மேலே. யோசிக்கிறது புரியுதா? ஒருவேளை நல்ல காலம் பாத்ரூம் போகணுன்னா கூட பயம். என்ன பண்றது? இவ்வளவு பயத்தை வச்சிருக்கிறியே, நீ எதுக்கு உயிரோட வாழ்றப்பா? ஒண்ணுல புத்திய தெளிவாக்கு, இல்லையா வாழ்க்கையை விட்டுரு. எதுக்கு பயந்து வந்து எதுக்கு சாகுற? நான் கேட்கறது சரிதானே? புத்திய தெளிவாக்கினா போதும்ல. வேதம் அப்படித்தானே சொல்லுது. புத்தி தெளிவில்லாதவன் பயப்படுவான், அன்பில்லாதவன் பயப்படுவான். உனக்கு அன்பும் இல்லை, புத்தியும் தெளிவில்லை, அப்புறம் எதுக்கு இருக்கிற? அப்ப இந்த உலகத்தில் எல்லாருமே யாரையெல்லாம் நேசிக்கிறே எல்லாமே மாய்மாலம். அது கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, மாய்மாலத்தோடு தான் நீ அன்பு காட்டுற. அன்பு சரியாக இருந்தால் பயம் இருக்காது. இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நான் வேதத்தை வாசிக்கிற போது அது சரியா சொல்லுது. ரைட். இப்போ 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 4லேருந்து 7 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதெல்லாம் இருக்கா? அப்புறம் எப்படி அன்பு வரும்? இங்கதான் பொறாம, அகம்பாவம், ஆணவம் எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. அப்புறம் எப்படி அன்பு வரும்? அன்பு இல்லைன்னா எப்படி பயம் போகும்? ஒரு தடவை நம்முடைய சர்ச்சில் ஒரு விசுவாச பையன் ஒரு 21 நாள் உபவாசம் இருக்கணும்னு வந்தான். வந்தவனுக்கு நான் பக்கத்தில் இருக்கிற ரூமை கொடுத்தேன். ரூமை கொடுத்துட்டு சொன்னேன், நீ உண்மையிலேயே உபவாசம் இருக்கிறேன்னா ராத்திரி 2 மணிக்கு மேலே 3:30 மணிக்கு உள்ளால நீ மேலே மொட்டை மாடிக்கு போகணும். மொட்டை மாடிக்கு போய் சைடு 4 பக்கத்தையும் சுற்றி பார்க்கணும். நீ சுற்றி பார்த்துட்டு உன் உடம்புல உன் மனசில் பயம் வரல அப்படின்னா நீ உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளை தான். என்னுடைய பரிசோதனையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சரிப்பா அப்படின்னா நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுங்களா? அங்கேயும் தெரியுதா? ரைட். உண்மை சொல்கிறேன், அது பயம். உபவாசம் 21 நாள். ஏன்? நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், 1 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், இல்லை 21 நாள் உபவாசம், இல்லை 40 நாள் உபவாசம்னு சொல்லிட்டு உபவாச கணக்கு போடுறீங்க. ஜெபத்தில் கில்லாடியாக இருக்கிறீங்க, அனுதினமும் ஜெபிக்கிறீங்க. ஏன் பயம் வருது? எனக்கு வேதம் சொல்லுது, உன் மனசு சரியில்லை அதனால உனக்கு பயம். வேற ஒரு ப்ராப்ளம் இல்லை. உன் அன்பு சரியில்லை ஆன் அப்படின்னால பயம் வருது. இப்போ அன்பை பற்றி பார்த்தீங்களா? இப்போ இந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? வேதத்தில் வாசித்தோம்ல, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4லேருந்து 7 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தீங்கல்ல. அப்போ இது எல்லாமே இருக்க வேண்டியதை வச்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் மாற்றணும்ல. எங்க மாத்திரம் இல்லை, அப்போ பயம் வரும். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு எப்படி இருக்கு பாருங்க. அவர் இந்த பூமியில கடந்து வந்து ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி அந்த சரீரத்திற்குள்ள கடந்து வந்து அந்த சரீரத்தையே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்படும்படியாய் பண்ணினார். யோசித்து பார்த்தீங்களா?
இந்த பூமியில் ஏதோ ஒரு சரீரத்தை உண்டு பண்ணார். மரியாளுடைய வயிற்றில் ஒரு சரீரத்தை பிறப்பிக்க பண்ணினார். அந்த சரீரத்துக்குள் சர்வ வல்லமையுள்ள தேவன் உள்ளே கடந்து போனார். சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சமாய் வெளிப்படுகிறார். மாம்ச சரீரத்தில் மாம்சமாய் வெளிப்படுகிறார். சில நேரங்களில் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவார், சில நேரத்தில் மாம்சத்தை வெளிப்படுத்துவார். அந்த தேவன் அந்த சரீரத்தை நமக்காக, ஏன் எனக்காக, உனக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிர் தெழுந்து கடந்து போனார். யோசிக்கிறீங்களா? ஆனா ஒண்ணு தெரியும், எனக்கு அந்த சரீரம் அழிஞ்சு போச்சு. பாவத்தை சுமந்த சரீரம் அழிஞ்சு போச்சு. யேசுமிஷியாவுடைய சரீரம் அழிஞ்சது தான். ஏன்னா அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்றோம்? மரித்தார் உயிர்த்தார். இல்ல, என்னுடைய வேதம் சரியா சொல்லுது, பாவத்தை சுமந்து போகிற அந்த மிருகம் மறுபடி திரும்பி வரக்கூடாது. அது திரும்பி வந்தால் பாவம் மன்னிக்கப்படாது. அப்படியானால் என்னுடைய பாவத்தை, உன்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த யேசுவா எந்த சரீரத்தில் சுமந்தாரோ அந்த சரீரம் மறுபடி வரக்கூடாது. இதை கேட்கிறவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் பார்த்தபோது பயந்தார்கள். ஏமா ஒரு சீசனுக்கு ஆள் தெரியல, மார்த்தாளுக்கு மரியாளுக்கு புரியல, 12 அப்போஸ்தலர்களுக்கு ஆள் புரியல. அதுக்குதான் சொன்னார், உனக்கு சந்தேகம் இருந்தா என்னுடைய விழாவில் கையை போட்டுப்பார், என்னுடைய கை ஆணிகள் துளாவப்பட்ட கைகளை போட்டுப்பார். ஏன்னா சரீரம் மாறிடுச்சு, ஆனா நான் தான். பாவம் சுமந்த சரீரம் மறுபடி வராது. அப்ப மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திற்குள் வந்தார். அல்லேலூயா. அப்ப ஒரு கேள்வியை கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, அப்புறம் என்ன குறை சொல்லுவீங்க? அப்ப உண்மையிலேயே யேசுவா மரித்தாரா? மேசியா மரித்தாரா? யேசுவா இங்க வேணும். நமக்கு நிறைய டவுட். நான் ஆராதிக்கிற தேவன் அவரை கொலை பண்ணுவதற்கு ஒருத்தனாலே முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்றார், மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப உயிரோடு இருக்கிறேன்னா அவர் எங்க செத்திருப்பாரு? சதா காலங்களில், ஒரு இமை கூட இல்லை, சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். அப்ப எங்க மரித்தார்? பிரைஸ் யேசுவா. அது முதல்ல தெரியணும். 3 நாள் செத்து கல்லறையில் இருந்தார், கல்லறையில் இருந்தான்னு சொல்றீங்களே, அவர் கல்லறையில் இருக்கல. அவர் ஆவியில வேதனைப்பட்டு கொண்டிருந்த நோவாவின் காலத்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாய் ஆவியில் புறப்பட்டு போனார். அவர் அங்க போய் வாழ போனார் 3 நாள். இங்க 30 வருஷம் வாழ்ந்தவர் அங்க 3 நாள் போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சார். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அவன் வேதனைப்பட்டு இருக்கிறான்ல, அவன் உபத்திரவப்பட்டு இருக்கிறான்ல, அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. அவர் வெளியில் கடந்து வரும்போது அவர்களும் கடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கல்லறைகள் திறந்தது, கற்பாறைகள் உடைந்தது, மரித்த அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பினார்கள் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறேன். 3 நாள் சம்பவத்துக்கு அத்தனை பேர் எழும்பினாங்க. இன்னைக்கு வரைக்கும் உனக்குள்ளே எனக்குள்ளே வாசமா இருக்கிறான்ற. ஆனா நீ நான் இன்னும் உயிரடையிலையே, இன்னும் ஜீவன் அடையிலையே, இன்னும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கவில்லையே, இன்னும் பயம் மாறலையே. என்ன காரணம்? அன்பு சரியா இல்லை, புத்தி சரியில்லை. இந்த 2 காரணத்தினாலையும் நமக்கு பயம். இந்த பயம் மரண பயத்துக்குள் கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஏனென்றால் மார்க் 14:71, அதற்கு அவன், நீங்க சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எதுக்கு? மரண பயம். ஏங்க, அவரோடு கூட சாப்பிட்டான், அவரோடு கூட தூங்கினான், அவரோடு கூட நடந்தான், அவர் சொன்னபடி அதிசயம் செஞ்சான், அற்புதம் செஞ்சான், பிரசங்கிச்சான். ஆனா மரண பயத்தினால அவரை மறுதலிக்க ஆரம்பித்தான். இதுதான் இன்றைக்கு வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுடைய வெளிப்பாடு. பயத்தினால நடுங்கி ஒடுங்கி மறுதலிக்கிறவர்களாய் மாறுகிறோம். மரண பயம். என்னை ஏதாவது செய்து விடுவார்களோ,
என்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ, ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்கின்ற பயத்தின் காரணமாக அவர் தந்திருக்கிற வல்லமையை, அவர் தந்திருக்கிற கிருபையை நாம் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற போது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்ப மரண பயத்தில் இருக்கிற உங்களை மரண பயத்திலிருந்து விடுதலை தருவதற்காக தேவன் உங்களுக்காக கடந்து வந்திருக்கிறார். ஏனென்றால் மாம்சத்தில் இருந்த யாசுவா 3 நாள் பாதாளத்திற்குள் கடந்து போன போது அவரை சர்வ வல்லமையுள்ள தேவன் மறுபடி அவரை வெளியில் கொண்டு வந்தது போல உன்னையும் என்னையும் மரண பயத்திலிருந்து விடுவிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் விரும்புகிறார். மரண பயத்திலிருந்து விடுதலை தரும்படியாகவே யாசுவா இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அல்லேலூயா. 1வது பாவத்திலிருந்து விடுதலை தர, 2வது வியாதியிலிருந்து விடுதலை தர, 3வது பயமாகிய மரண பயத்திலிருந்து விடுதலை தர. ஏன்னா யாசுவா சொல்லும்போது சொல்றார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப இந்த விடுதலையின் பலன் என்ன? இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடுதலையின் பலன் கொலோசியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உடன்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரம் என்று சொன்னால் பிசாசின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிற யாசுவா. இப்ப எத்தனை பேர் விடுதலை பெறணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இருளாகிய பிசாசின் கிரியையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க போகிறார். கொஞ்சம் யோசிங்க. ஏன் பயம் இருக்கிறதுனால தான் நம்ம பிசாசின் பிடியிலிருந்து இன்னும் விடுதலை ஆகல. இன்னும் வியாதி இருக்கிறதுனால தான் நாம இன்னும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகல. முக்கியமாய் இதுக்கெல்லாம் காரணம் பாவத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறபடியினால் நமக்கு விடுதலை இல்லை. இப்ப பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலை தர வந்திருக்கிற யாசுவா இந்த இருளின் ஆதிக்கமாகிய பிசாசின் கிரியையிலிருந்து உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். நாம விடுதலையாக விரும்புகிறோமா? எத்தனை பேருக்கு இருளின் அந்தகாரத்தில் நின்று விடுதலை ஆகணும்? இருள் என்கின்ற பிசாசில் இருந்து விடுதலையாக்கப்படணும். இருளின் அந்தகாரத்தில் நின்று நாம் விடுதலையாக்கப்படணும். இன்னைக்கு உண்மையிலேயே இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? இருளாகிய பிசாசில் இருந்து நமக்கு விடுதலை வந்திருக்கா? இல்லையே. ஏன்? உண்மையா அவர் நமக்குள்ள வரல. இங்கதான் சிக்கல். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், பயம் எனக்கு ஏன் வருது அப்படின்னா என் புத்தி சரியில்லை, நான் வச்சிருக்கிற தேவ அன்பு சரியில்லை. இது ரெண்டும் சரியில்லாததுனால தான் என்கிட்ட பயம் என்னை உள் நுழைஞ்சு என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்பணும் முதல்ல. அல்லேலூயா. ஆனபடினால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் புத்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். நல்ல கேளுங்க. உண்மையிலேயே தேவனுக்கு அடிமைன்னு சொல்றீல்ல? பொய். தேவனை ஆராதிக்கன்னு சொல்றீல்ல? பொய். எப்ப ஆராதிக்க முடியும்? எப்ப தேவனை பற்றி பிடிக்க முடியும்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் மட்டுமே நீ தேவனுக்கு அடிமையா இருக்க முடியும். இல்லனா நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிற. பிள்ளை அதை வாசித்து முடிச்சிருமா? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் பாவம் நம்மளை விட்டு போகல. பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். சிந்தனையில, பேச்சில, பார்வையில, கிரியையில பாவம் நம்மை மேற்கொள்ளுது. வேண்டான்னு வச்சிருக்கிற பாவம் நம்மளை மேற்கொண்டுட்டே இருக்குது. அப்ப எப்படி வேதம் சொல்றபடி யாசுவா மேசியாவுக்கு நீ அடிமையா இருப்ப? நீ பாவத்துக்குள்ள அடிமையா இருக்கிற. ஒரு ஆளுக்கு தான் அடிமையா இருக்க முடியும். ஒரே நேரத்தில் 2 பேருக்கு அடிமையா இருக்க முடியாது. 2 படையில காலை வச்சேன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் போயிடும். அப்புறம் நீ என்ன செய்வ? விழுந்து சேர்த்துருவ. அப்ப இப்ப யாருக்கு நீ பயப்படுற? முதல்ல அதை சொல்லு. தேவனுக்கா இல்ல பாவத்துக்கா? பாவமாகிய பிசாசுக்கா? யாருக்கு அடிமை?
நான் சொல்றது புரியுதா? சத்தத்தை கேட்கிற 99.3% பேர் பாவத்தின் பலனா இருக்கிற பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம். அதனாலதான் பயம் நம்மளை விட்டு போகல. சில பாஸ்டர் சொல்லுவாங்க, நாங்க பிசாசை துரத்திடுவோம், நாங்க சொன்னா பிசாசு ஓடி. நினப்பு கொஞ்சம் பேருக்கு இப்படித்தான், பிழப்பெல்லாம் கெடுக்குமா. முதல்ல அவன் சொல்றதே பிசாஸ். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, பிசாசை துரத்துறதுனால எல்லாம் நீ பரிசுத்தவான். எனக்கு தெரிஞ்ச ஒன்று அதுதான். நான் பிசாசுக்கு ஜெபம் பண்ணுறேன், பிசாசை துரத்துறேன், பிசாசு என்ன கண்டா ஓடுது அப்படின்னு சொன்ன உடனே நான் பரிசுத்தவானான்னு கேட்டால் இல்லை. இது சாதாரண விசுவாசி செய்கிற வேலை. விழுந்து விழுந்து எழும்புவான்ல அவன் செய்கிற வேலை, பாஸ்ட் செய்கிற வேலை இல்லை. கழிஞ்ச நாளில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் மனைவியுடைய சொந்தக்காரர் ஒரு பாஸ்டர் என்னை ரொம்ப மரியாதை கொடுப்பார். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்கள் ஐக்கியத்தில் இவ்வளோ பெரிய ஐக்கியம் இந்தியாவில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது, பிசாசு துரத்துற ஊழியக்காரங்க யாரும் இல்லையா ஐயா அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா எங்கள் ஐக்கியத்தில் எல்லாரையும் ஏதோ ஒன்று அடக்கி ஆண்டுகிட்டு இருக்குது, அவங்க எப்படி ஐயா பிசாசை போய் அடக்கி ஆள முடியும்? எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஆனால் எனக்கு அவருடைய கொள்கை கொஞ்சம் பிடிச்சிச்சு. இந்த அந்நிய பாஷை பேசுறது, கொட்டடிக்கிறது, கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறது, இவனெல்லாம் இப்படித்தான் பாஸ். உங்கள் செய்தி என்ன அப்பப்போ நேரம் கிடைக்கிற நேரம் கேட்பேன். சொந்தக்காரங்க இன்றைக்கி தான் ஒருத்தன் கேட்குறான், பாஸ்டராக இருக்கிற ஒருத்தன் இப்போ தான் கேட்குறானா. கேட்குறேன், ஆனால் உண்மையிலேயே நல்லா பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு கேட்க நேரம் இல்லை. பைபிள் காலேஜ் நடத்துகிறேன்னா, சர்ச்சுக்கு போகணுமா, குடும்பத்தை பார்க்கணுமா, ஆனால் கேட்கணும்னு கேட்பேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவன் கேட்குறான் கேட்காம போகிறான், எனக்கு அதில் முக்கியம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிசாசு நம்மளை விட்டு போகணும்னா நம்ம வேற எதுக்கோ ஒன்று அடிமையாக இருக்கிறோமா. அடிமையாக இருந்தால் பிசாசு போகாதான். ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கான், அது அவன் திருத்துவக்காரன், பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்கிறவனாக்கும் இந்த வார்த்தையை சொல்கிறான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இங்கே இருக்கிற உங்களையும் பார்த்து சொல்கிறேன், ஏன் உங்களை விட்டு பிசாசு போகலை? ஏன் உங்களை விட்டு நோய் போகலை? ஏன் உங்களை விட்டு பயம் போகலை? காரணம், உன்னை யாரோ ஒருத்தன் ஆண்டு கொள்ளுகிறான், நீ யாருக்கோ ஒருத்தனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற. மாற்றி தேவாதி தேவனும் சர்வ வல்லமையுள்ளவருமாகிய யாஷோவுக்கு நீ கீழ்ப்படிந்திருந்தால், அவர் உன்னை ஆண்டு கொண்டால் பிசாசு உன்னை நெருங்காது, பிசாசு உன்னை தொடாது. நான் சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சுடுங்க. பிசாசு உன்னை தொடாம இருக்கணும்னா உன்னை ஆண்டு கொள்கிறவர், அதாவது நீ யாருக்கு அடிமையா இருக்கணும்னா யாஷோவுக்கு அடிமையா இருக்கணும். பிசாசுக்கும் பாவத்திற்கும் அடிமையா இருக்காத, வியாதிக்கு அடிமையா இருக்காத, பயத்துக்கு அடிமையா இருக்காத. நீ பயப்பட வேண்டியது யாஷோ மேசியாவுக்கு ஒருவருக்கு. ஏனென்றால் அவர் உன்னை ஆண்டு கொள்ள வேண்டும், அவருக்கு நீ கீழ்ப்படியணும். எஜமானுக்கு ஒரு வேலை தர எஜமான் ஒரு 5000 ரூபா, 6000 ரூபா, 10,000 ரூபா, 50,000 ரூபா கூலி தர ஒரு எஜமானுக்கு என்ன மாதிரி கைகட்டி நின்று வேலை செய்கிற? உங்களுக்கு புரியல? உனக்கு நித்திய ஜீவனை தரக்கூடியவர், பரிசுத்தத்தை தரக்கூடியவர், உன்னுடைய மறுவாழ்வை அவருடைய சமூகத்தில் கழிப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்கிட்ட இருக்கா? இல்லையே. அப்புறம் எப்படி நீ யேசுவா வந்தார், என்னை ரட்சிக்க வந்தார், என்னை மீட்க வந்தார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்தும் உனக்கு அடிமைத்தனம் தான், தெரியுமா? யேசுவா வந்தார், நீ யேசுவாவை அதிகமாய் நேசித்து அவருடைய சொந்த பிள்ளையாய் இருந்தால் அடிமைத்தனம் மாறும். ஆனா இன்னைக்கு இல்லையே. ஏன் கேட்கிறேன்? அடிமைத்தனம் மாறாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ யாரை நேசிக்கிறியோ அவங்களுக்கு அடிமை, தெரியுமா? பரலோகத்தின் தேவன் நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார். மனைவியானவளுக்கு புருஷன், புருஷனானவனுக்கு மனைவி என்கின்ற வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார். 2 பேரும் எப்படியாம் வேதம் சொல்லுகிறது, மாம்சமும் மாம்சமும் ஒன்னா இருக்கான், ஆவியும் ஆவியும் உங்களுக்குள்ள ஒன்னா இருக்கா இல்லையான்னு அது எனக்கு தெரியாது. ரைட், இருக்கட்டும். நகமும் சதையும் போல் கண்ணும் இமையும் போல் இருக்கிற நீங்க
உண்மையிலேயே புருஷன் மனைவி கட்டுப்பாட்டோட இருக்கிறீங்களா? இல்ல அன்பு காட்டுகிறோம் என்கின்ற நடிப்பு இருக்கிறதா? நான் சொல்றது புரியலையா? அன்பு என்கின்ற நடிப்பா, அன்பு என்கின்ற வேத சட்டமா? அன்புல பொறாமை இல்லை, அன்புல கோபம் இல்லை, அன்புல வைராக்கியம் இல்லை, தன்னை புகழாது, அப்படித்தானே? இன்னைக்கு என்னெல்லாம் அன்பை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் புகழ்ந்து ஒரு உண்மையை மறைக்க எத்தனை பொய் சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? இல்லையா? ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு எத்தனை சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணுமா? இங்க ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு 1000 பொய்யை சொல்லிட்டு இருக்கிறான். ஏங்க ஒரு உண்மை, ஆமா இது உண்மைதான் சொல்றானா? இல்லையே. அதுக்கு 1000 பொய், 1000 பாவம், மொத்தம் 1001 பாவம் ஆயாச்சு. ஏன் வாழ்நாள் ஃபுல்லா அதை சாதிச்சுட்டு இருக்கிறோம் தெரியுமா? முதல்ல பொய் சொன்னியா? நானா எதுக்கு சொன்னேன் பொய்? நான் பொய்யே சொல்லலையே. அதுக்கு 1000 உதாரணம் வச்சிருப்போம். திட்டினியா? நான் திட்டவே இல்லையே. ஆமா திட்டுனேன், சந்தர்ப்ப சூழ்நிலையில் திட்டேன், சரி என்னை மன்னிச்சிருங்கம்மா. சொல்றதுல என்ன இருக்கு? பொய் சொன்னி? ஆமா பொய் சொன்னேங்க, விடுங்க, இந்த வாட்டி ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். சொல்றது என்ன இருக்கு? முடிஞ்சு போச்சே. அங்க பாவம் பிறப்பாகாதே, அங்க பரிசுத்தம் உண்டாகுமே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த உண்மையை மறைக்க 1000 பொய்யை சொல்லி அதுக்கு 1000 விளக்கத்தை கொடுத்து 2000 ஆச்சு. பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே. ஆனா தெரியும் உண்மை. பொய் சொன்னானா? ஆமா. திட்டினானா? ஆமா. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்யுது? சத்தியம் பண்றானே, அதனால விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கை. அதுல அன்பு பொய்யாய் ஒன்னிட்ட இருக்கு. அந்த பொய்யான அன்பு இருக்கிறதுனால தான் ஒன்னிட்ட 3 காரியம் இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, பயத்திலிருந்து விடுதலை. உடனே பின்ன அப்போ எங்கிட்ட யார்ட்டையும் வியாதி இல்லை இல்ல, நாங்க நல்லா தானே இருக்கிறோம். வியாதி இல்லை, பாவம் இருக்கா? பாவமும் இல்லை, பயம் இருக்கா? 3ல் ஏதாவது ஒன்று இருக்கா? இருக்கு. அப்போ ஒன்னிட்ட தேவன் இல்லை. அப்ப இந்த வேளையில யோசித்து பாரு, யாஷுவா இந்த பூமிக்கு வந்தது எனக்காக வந்தாரா இல்ல அடுத்தவனுக்காக வந்தாரா? எனக்காக வரல. எனக்காக வந்திருந்தால் அவர் வந்த நோக்கம் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், என் வியாதி மாறி இருக்கும், என் பயம் என்னை விட்டு மாறி மரண பயம் நீங்கி நான் விடுதலை பெற்றிருப்பேன். அப்ப இப்ப விசுவாசிங்க, நான் விடுதலை பெற்றுக்கொள்ள என் யாசுவா மேசியாவுக்காக நான் வாழப்போகிறேன். யாவாகிய யாசுவா மேசியாவே ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்ய போகிறேன். அவருக்காக என்னை முழுவதும் அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.